டியர் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு motucreation. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங். ஸோ நான் வந்து ஒரு ட்ராயிங் நோட் பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ட்ராயிங் நோட் ஃபுல்லாகவே நம்ம வந்து பெயிண்டிங் ப்ளஸ் கோட்ஸ் வந்து எழுத போகிறோம். ஸோ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நானும் நம்புகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கோட்ஸ் வந்து நான் என்ன எழுதியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு பேஜில் வந்து நான் எழுதியிருக்க கோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஸ்மால் பாசிட்டிவ் தாட் கேன் சேஞ்ச் யுவர் ஹோல் டே. ஸோ நம்ம தூங்கி எழுந்திருக்கும் போதே நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் தாட், ஸோ இன்றைக்கி இந்த டே வந்து ரொம்ப ஜாலியாக போகணும். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச ஒரு சில விஷயம் வந்து நம்ம மார்னிங் எழுந்துக்கும் போது பக்கத்தில் வந்து வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம மார்னிங் தூங்கி எழுந்த உடனே ஒரு பாசிட்டிவான கோட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த வந்து நீங்கள் உங்கள் டேபிள் பக்கத்தில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் எழுந்துக்கும் போதே உங்களோட மைண்ட் செட் வந்து ரொம்ப ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். ஸோ அந்த டே ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக போகும். ஸோ எப்போவுமே நம்மளை வந்து ஒரு ஹாப்பினஸ் படுத்திக்கிறதுக்கு நம்ம சுற்றி இருக்க திங்ஸ் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாக அண்ட் தென் கொஞ்சம் பாசிட்டிவாக வச்சுக்கிட்டாலே நம்மளோட மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து என்னோடய தாட். ஸோ என்னோடய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கோட்ஸ்லாம் நான் வந்து அங்கங்கே எழுதி வச்சுருப்பேன். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஸோ நான் வந்து செகண்ட் பேஜில் வந்து என்ன கோட்ஸ் வந்து எழுத போகிறேன்னு ஸோ நம்ம வந்து ஃபைனலாக வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச பெயிண்டிங், ஸோ நீங்கள் வந்து எந்த கலர்ஸ் ஸோ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பண்ணுறது தான் பெயிண்டிங். ஓகேவா? ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஷேப் டிசைன் ஸோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸோ கலர்ஃபுல்லாக இருந்துட்டு ஸோ அதுக்கு மேலே வந்து பிளாக் ஸ்கெட்ச் அப்படின்னா பிளாக் மார்க்கர் அப்படின்னா பிளாக் பெயிண்ட், ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எல்லா குட்டீஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்டடி டேபிளில் வந்து இந்த மாதிரி ஒரு சில கோட்ஸ்லாம் வந்து நீங்கள் அழகாக பெயிண்ட் பண்ணி நீங்களே உங்களுக்கு பிடிச்ச கோட்ஸ் வந்து அதில் எழுதி நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் எப்போல்லாம் வந்து ரொம்ப டல் ஆகுறீங்களோ, ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு படிக்க பிடிக்கல, ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் வந்து நீங்கள் அந்த கலர்ஃபுல்லான ஒரு கோட்ஸ் படிக்கும் போது ஸோ அது பார்க்கும் போதே ஓகே நம்மளால் வந்து எல்லாமே பண்ண முடியும், ஸோ நம்ம ஏன் படிக்கலாம், ஸோ அந்த கோட் பார்க்கும்போது உங்களுக்கே தோணும், ஸோ என்னால் முடியும், என்னால் முடியாதது எதுவும் இல்லை, என்னால் முடியும், ஸோ ஐ கேன். ஓகே, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கோட்ஸ் எழுத வந்து தெரியாது, இதுனா என்னன்னு தெரியலன்னு சொன்னீங்கன்னா ஸோ உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட வந்து நீங்கள் சொல்லலாம். ஸோ எனக்கு வந்து பாசிட்டிவ் கோட்ஸ் ஸோ இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து எழுதி கொடுங்கம்மான்னு சொன்னீங்கன்னா ஸோ கண்டிப்பாக உங்கள் பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக என்ன எழுதியிருக்கேன்னா, சூஸ் பீஸ், லவ் யுவர் செல்ஃப், கீப் ஸ்மைலிங். ஸோ நம்மளோட மைண்ட் செட் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நம்மளே நம்ம வந்து லவ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து எப்பவுமே பார்த்திங்கன்னா சிரிச்சுட்டே இருக்கணும். ஸோ எல்லா ப்ராப்ளம்ஸும் ஸோ நம்மளுக்கு வந்து எக்கச்சக்க ப்ராப்ளம் இருக்கும், பட் எல்லாத்தையும் வந்து நம்ம ஸ்மைலாலேயே நம்ம வந்து ஃபேஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த 3 கோட்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களோட லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னா கீழே வந்து கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ் நான் வந்து போடுறேன். ஓகே மை டியர் செல்லக்குட்டீஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் க்யூட்டான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை.